ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்லைன் ஜூமுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி நீங்க வந்திருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு வந்து தமிழ் செஷன், அதனால 100% தமிழ் கிடையாது, இங்கிலீஷ் தான். ஏன்னா சில வார்த்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா நானும் சேட் ஜிபிடியில் டியூ டிலிஜென்ஸ்லாம் செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாத நிலைமை இந்த மாதிரி. ஓகே, ஸோ முதல்ல நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஐஎம்சி வந்து லாங் டேர்ம். லாங் டேர்ம்னா நம்மளோட ப்ராடக்ட்லாம் வந்து ஹைலி கன்சியூமபிள், ஹைலி யூஸபிள் ப்ராடக்ட். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம மக்கள்கிட்ட போய் ஷேர் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன், அந்த தகவல், அந்த ப்ராடக்டை பற்றி தகவல் கொடுத்தா தான் வித் த நியூ இன்ஃபர்மேஷன் தே கேன் மேக் அ நியூ டெசிஷன். அப்போ தான் உங்கள் பிஸ்னஸும் க்ரோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ முக்கியமான ப்ராடக்ட் நிறையா இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம செலக்டடாக 3 ப்ராடக்ட் எடுத்துருக்குறோம். மென்தால் கேரம். ஸோ மென்தால் கேரமை பற்றி ரொம்ப நாள் பேசலை. ஏன்னா அது வந்து ஒரு ஆக்சுவலி ஹைலி யூஸபிள் ப்ராடக்ட், ஹைலி இன் டிமாண்ட், எல்லாத்துக்கும் தேவை. முக்கியமாக ஆஃப்டர் த கோவிட் அண்ட் ஆல் தட் நிறைய பேத்துக்கு வந்து சைனஸு, சளி, நெஞ்சு சளி அதெல்லாம் இருந்திருக்கு பாருங்க. அதுவும் இல்லாமல் கோவிட் டைமில் நம்ம பார்த்துருக்கோம், கிராம்பு மின்னுக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அதான் இதில் கலந்துருக்கு நம்ம மென்தால் கேரமில். ரைட்டா? ஓகே, ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட்னா, இந்த மென்தால் கேரம் வந்து ஆயுர்வேடாவில் 7 லேயரில் கிளென்ஸ் பண்ணி ஆயுர்வேதா ப்ரிப்பரேஷனில் கொண்டு வந்தது. முக்கியமாக இது என்ன செய்யணும்னாக்கா ஃப்ரெஷ் பிரெத். ஓகே, நம்ம வாய் நாற்றங்கள் வராமல் இருக்கிறதுக்கு இதை ட்ராப் பண்ணி டைரெக்டாக கூட போடலாம். தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட 2 drops 3 drops போட்டு ஒரு நாளைக்கு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி கூட குடிக்கலாம். ரைட்? ஏன் அதில் ஃப்ரெஷ் பிரெத் கொடுக்குது அப்படின்னா, ஏன்னா அது உள்ள வந்து மென்தால் இருக்கு 20%. ரைட்டா? ஸோ மென்தால் வந்து ஹெல்ப்ஸ் so much. But you showing that? No, like just a photo enough, buddy. Buddy? Just a photo enough. Okay, and I'll jump the points. ஓகே, இந்த மென்தால் கேரமை பற்றி நான் ஒரு டெஸ்டிமோனியல் வந்து ஷேர் பண்ணிடுறேன். யாருன்னா மிஸ்டர் செபாஸ்டியன் அப்படின்ட்டு. அவரோட டெஸ்டிமோனியல் கேட்ட பிறகு தான் நானும் மூர்த்தியும் வந்து அந்த ஸ்டோரியை சொல்லி இந்த ப்ராடக்ட் வந்து முழுத்தோப்பா வந்துச்சு மார்க்கெட்டில். ஓகே, அப்படி என்ன டெஸ்டிமோனியல் ஷேர் பண்ணார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு சிரம்பான் ப்ரீவியூக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இரும்பிக்கிட்டே இருந்தார். முன்னுக்கு ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து இரும்பிக்கிட்டே இருந்தார். உடனே மிஸ்டர் மூர்த்தி பார்த்துட்டு சொன்னார், சார் நீங்கள் இரும்பிகிட்டே இருக்கீங்க, வாங்க ஒரு 2 ட்ராப் இது போட்டுக்குங்க அப்படின்னு ட்ராப் போட்டு கொடுத்த உடனே ஒரு 1 hour or so ப்ரெசன்டேஷன் ஓடும் போது அவர் இரும்புறதை நிப்பாட்டிட்டார். அப்போ அவர் கேட்டார், சார் என்ன சார் கொடுத்தீங்க? மீட்டிங் முடிஞ்சு கேட்டார், என்ன சார் கொடுத்தீங்க? அதான் சார் மென்தால் கேரம் ஓமம், இது வந்து ப்ரீதிங்கை வந்து ஸ்மூத் பண்ணோம், அப்புறம் இரும்பல், நெஞ்சு சளி இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. சார் உங்களுக்கு தெரியுமா, நான் 1 வருஷமா நான் இரும்பிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறேன், பேனல் கிளினிக் எல்லா இடத்துலையும் போயிட்டேன். அவங்க என்ன கடைசியாக ஒரு மெடிக்கல் செக்அப் போனோடனே அந்த கிளினிக்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஆஸ்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு உடனே திகஜிட்டாச்சு, என்னோட ஆஸ்மா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ மெடிக்கல் ரிப்போர்ட் அந்த மாதிரி சொல்லிச்சு. உடனே செகண்ட் ஒப்பீனியனுக்கு வேற கிளினிக் போயிருக்கிறாரு, மெடிக்கல் செக்அப். அங்கே போய் பார்த்தாக்கா அவங்க சொல்லியிருக்காங்க, 1 வருஷமா இரும்பிட்டு இருக்கு. ஆமாம், 1 வருஷமா காஃப் அண்ட் ஃப்ளேம் அந்த மாதிரி. உனக்கு வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது உனக்கு வந்து டிபி இருக்கு அப்படின்ட்டு. அவரும் இன்னும் துக்குச்சிட்டு ஆயிட்டார். என்னடா அது டிபி ஆஸ்மான்றாங்க, வேலை போயிடும், பிள்ளைங்களாம் இருக்கு, ஏன்னோ காசு வர சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பயந்துட்டாரு. ஸோ அங்கேருந்து ஒரு 10 நாளுக்குள்ள, வெரி லக்கி மேனா, 10 நாளுக்குள்ள ஸ்ரம்பான் ப்ரீவியூக்கு அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்து முன்னுக்கு உட்காந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ட்ராப் போட்டோடனே வித்தின் 1 hour அவர் காஃபே பண்ணல அப்படின்னோடனே அவர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு, என்னங்க அப்படின்னு. அப்புறம் இதை வாங்கிட்டு போகலாமா நான் அப்படின்னு வாங்கிட்டு போனார். என்ன வேலைன்னு கேட்டதுக்கு மூர்த்தி சொன்னார், இது 42 ringgit, பட் மெம்பர் ப்ரைஸ் 32, பரவாயில்ல நீங்கள் வந்திருக்கீங்க மீட்டிங்கு, 32 வாங்கிட்டு போங்கன்னு. வாங்கிட்டு போயிட்டு கம்ப்ளீட்டாக 7 நாள் அவர் குடிச்சிருக்கிறாரு, முறைப்படி குடிச்சிருக்கிறாரு. கம்ப்ளீட்லி CURE கியோ, நெஞ்சு சளியும் இல்லை, இரும்பலும் இல்லை, யாரையும் போதை பண்ணுவேன்னா அனாயிங்காக இருக்காது. ஏன்னா எங்கே இருந்தாலும் அவர் இரும்பி அந்த மாதிரி இருந்தார். கியோ பண்ணோன்னே அவரே வந்து மூர்த்திட்டு கால் பண்ணி, சார் ஃபென்டாஸ்டிக் ப்ராடக்ட் சார், இப்போ என்னோட கொலீக்ஸ்லாம் கேட்குறாங்க, வாட் யூ ஹேட்லா, சடன்லி யூ ஆர் நாட் காஃபிங் ஃபார் 1 whole year யூ ஹவ் பீன் காஃபிங் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அற்புதமான ப்ராடக்ட் சார், இதை வந்து 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது மூர்த்தி சொன்னார், சார் உங்கள் எக்ஸைட்மெண்ட் எனக்கு ரொம்ப புரியுது, நீங்கள் வந்து இதே எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு வீடியோ செஞ்சு போட முடியுமா
அப்லோட் பண்ண முடியுமா? ஏன்னா குரூப்ல 1000 பீப்புள் இருக்காங்க, அவங்களாம் நன்மை அடையட்டும் அப்படின்னு. நான் இப்போ போடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா தமிழ் பேசுவாரு. ஒரு வீடியோ செஞ்சு போட்டாரு பாருங்க அவரோட எக்ஸ்பீரியன்ஸை. ஓட்டோன்னு தேர் மூமெண்ட் மென்தால் கேரம் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் இன் HQ பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டெஸ்டிமோனியல். சரிங்களா? அப்போ இது என்ன இந்த ப்ராடக்ட் என்ன செய்யும் அப்படின்னா, இரும்பிக்கிட்டு இருக்கிறாங்களே இன்ஸ்டன்டா தே கேன் சி ரிசல்ட்ஸ். அப்புறம் நெஞ்சு சளி இருக்குதுல்ல, அதை கூட கிளைன்ஸ் பண்ணும். ஸோ முக்கியமாக என்னன்னா ஃப்ரெஷ் பிரெத் கொடுக்கும், ஏன்னா அதில் மின்ட் இருக்கு. ஃப்ளேம், ஃப்ளூ, சைனஸ் அதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் டைஜஸ்டிவ் கம்ஃபர்ட். ஓகே, சாப்பிட்டோன்னே ஜீரணம் ஆகிறது கூட இது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அது உள்ள வந்து கேரம் சீட் ஆயில் இருக்கு, அஜ்வீன் அப்படி சொல்லுவாங்க. ரைட், கேரம் சீட் ஆயில்னா இன்னொன்று வந்து டைஜஸ்டிவ் ஹெல்ப் பண்ணும், இன்னொன்று வந்து ரெஸ்பிரேட்டரி கிளாரிட்டி. அப்போ மூச்சு குழாய், சுவாச குழாய் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஸ்மூதன் பண்ணும். ரைட், இன்ஸ்டன்ட் ரிஃப்ரெஷ்மெண்ட். அப்போ அப்படின்னா நாங்கள் ஃபீல் பெட்டர் இமீடியட்லி. ரைட், பர்ஃபெக்ட் ஃபார் டெய்லி யூஸ், எஸ்பெஷலி வென் யூ ஆர் ட்ராவலிங். இது எப்பவுமே காடியில் இருக்கணும். ஏன்னா ஒன்று வந்து கீப் யூ அலர்ட், கீப் யூ எனர்ஜைஸ்ட், கீப் யூ ரிஃப்ரெஷ் ஆல் த டைம். ரைட், ஸோ இந்த கேரம் சீட் ஆயில் வந்து என்ன செய்யும்னா சப்போர்ட்ஸ் டைஜஷன், ரெடியூசஸ் கேஸ். ஸோ சம்டைம்ஸ் நம்ம ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் சாப்பிடாம இருக்கோம்ல, அது கூட வாய் நாற்றத்தை உருவாக்கும். ஸோ அண்ட் விண்டி ஸ்டமக் உருவாக்கும். ஸோ இது என்ன செய்யும்னாக்கா ரெடியூசஸ் த கேஸ் அண்ட் acidity இன் யோர் பாடி. ஓகே, சும்மா தண்ணியில் கூட கலந்து குடிக்கலாம். நான் என்ன செய்வேன்னா ஒரு ட்ராப் விரலில் போட்டு நான் டைரெக்டாக லீக் பண்ணிக்குவேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, காடியில் தூங்கி எந்திரிக்கிறது. ஓகே, காடியில் தூங்கி எந்திரிச்சாக்கா யூ வாண்ட் டு ஃபீல் ஃப்ரெஷ், இதை வந்து 2 ட்ராப் 3 ட்ராப் போட்டுட்டு ஒரு 1 மினிட் வாய் திறக்க வேணாம். அது ஆட்டோமேட்டிக்லி அந்த அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட் மூக்கில் கூட அவங்க ஃபீல் பண்ணலாம். ரைட்டா? அப்புறம் இன்னொன்று வந்து இதில் வந்து ஃபெர்னல் ஆயில் இருக்கு. ஃபெர்னல் ஆயில் வந்து சோம்பு எண்ணெய் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து என்ன செய்யணும்னா இட் ஹெல்ப்ஸ் டு ரிலீவ்ஸ் கிரெம் in your body and also good for bloating stomach. ஓகே, ஸோ bloating stomach வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மார்க்கெட். ஓகே, இதை ட்ராப் பண்ணி குடிக்கும் போது bloating stomach ரிலீஸ் பண்ணுது அண்ட் டைஜஸ்டிவ் ட்ராக்கை வந்து கம்ஃபர்ட் பண்ணும். ரைட்டா? அப்போ இந்த சோம்பு எண்ணெய்ன்னு சொல்கிறாங்களே, இது வந்து இந்த ஆயுர்வேதா மசாஜ்லலாம் ரொம்ப பாய்ப்பாங்க. யூஸ் ஃபார் மசாஜ் த ஸ்டமக், ஏன்னா இட் வில் ரிலாக்ஸ் த மசில்ஸ். அண்ட் ஆல்சோ அதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் யூ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. ஓகே, ஹேவ் காம் இஃபெக்ட் கொடுக்கும் அந்த மாதிரி. ரைட், ஸோ இந்த பொருளை வந்து 100% ஹெர்பலில் செஞ்சது. குவிக் ஆக்ஷன் ஃபார் பிரீதிங் ஃப்ரெஷ்னஸ் அண்ட் ஆல்சோ டைஜஷன். சேஃப் டு யூஸ் டெய்லி குடிக்கிற தண்ணியில் வந்து ட்ராப் பண்ணி குடிக்கலாம். ட்ராவல் பண்ணும்போது திஸ் இஸ் த ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் டு ட்ராவல். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஐ வாண்டட் சே அபவுட் மென்தால் கேரம். இதோட விலை வந்து விற்கிறது RM42 அண்ட் மெம்பர் ப்ரைஸ் இஸ் 32. ஸோ இது பெரிய மார்க்கெட் இருக்குதா அப்படின்னா ரொம்ப பெரிய மார்க்கெட் இருக்கு. ஏன்னா we are coming across a lot of people coughing, especially after the vaccination. So லாங் டேர்ம்ல காஃப் பண்ணாங்கன்னா வேற சைட் எஃபெக்ட் வந்துடும். அதுக்குள்ள வருமுன் காப்போம் அப்படின்னு ஏர்லி ஸ்டேஜ்ல அவங்க இதை கன்சியூம் பண்ணணும். இதை நம்ம போய் அவங்களை சந்திச்சு இந்த விளக்கங்களை கொடுத்துடணும். ஏன்னா அவங்க வாங்குறாங்களோ வாங்கலையோ அது அவங்களோட முடிவு. ஓகேங்களா? ஸோ அற்புதமான ப்ராடக்ட், ப்ளீஸ் மார்க்கெட் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே படி, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் படி. மூர்த்தி, இல்லை ஃபினிஷ் டே மென்தால் கேரம் முடிச்சு. One minute, buddy. Okay.